வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவு அந்த கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க இல்லைங்களா, அதை பற்றி தான் நிறைய பேர் பேசிட்டாங்க, சமூக ஊடகங்களில் அலசிட்டாங்க. ஆனால் நமக்கு தோணின சில புதுமையான யாரும் டச் பண்ணாத பல கருத்துக்களை இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக கண்டதும் காதல்னு சொல்லுவாங்க, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பெண்கள் ரொம்ப ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு பொறுப்புணர்வோடையே நடந்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க. அந்த ஆண் நண்பரே கூப்பிட்டா கூட இவங்க அந்த மாதிரி ஒரு தனிமையான இடத்துக்கு போகலாமா? அத்வானமான இடத்துல ராத்திரி 11 மணிக்கு போகலாமா? என்னை கேட்டாக்கா இந்த குற்றத்தில் நான் அந்த பெண்ணை தான் குறை சொல்லுவேன். என்னதான் அந்த ஆண் நண்பர் கூப்பிட்டாலும் என்ன இருந்தால் கூட அந்த பெண் சென்று இருக்கவே கூடாது. இதனால் அந்த குற்றத்தையே தடுத்து இருக்கலாம். அதனால் இந்த பெண்ணுக்கு உரிமை இல்லையா, எங்கேயும் போகிறதுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா, கல் மேலே கண்ணாடி போட்டாலும் கண்ணாடி மேலே கல் போட்டாலும் சேதாரம் கண்ணாடிக்கு தான். அதை போல் ஒவ்வொரு தனி மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டிய அந்த முழு பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதுதான் நான் சொல்ல வரேன். பெண்கள் நம்ம காதலிக்கிறோமே, அவன் நல்லவனா கெட்டவனா படித்தவனா, அவனுடைய குடும்ப பின்னணி என்ன, நம்ம இவனை நம்பி போகலாமா, இவனோட வாழ்க்கை பயணத்தை தொடரலாமா, இவன் நம்மளை வச்சு காப்பாற்றுவானா இல்லை நட்டாத்தில் விட்டுருவானா அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். ஏன்னா ஆண்கள் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்சம் சபல புத்தி உள்ளவங்க தான். மெச்சூரிட்டி பெண்களை காட்டில ரொம்ப கம்மி. பெண்கள் திறமையாகவும் தெளிவாகவும் சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம் உள்ளவங்க. இன்னைக்கு பெண்கள் மீதான பல குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அந்த குற்றங்களை நடத்துறதே ஆண்கள் தான். நம்ம வீட்டில் அப்பாவா, அண்ணனா, தம்பியா, இல்லை ஒரு பக்கத்து வீட்டு நண்பரா, இப்படி இருக்கிறவங்க தான், இந்த மாதிரி ஆண் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பெண்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருக்காங்க. பெண்கள் விழிப்புணர்வாக இருந்தாலே பாதி குற்றங்கள் குறையும். காதல், தனிமையில் சந்திக்கிறது, அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது, விவாகரத்து, ஆணவ கொலை, அப்புறம் கல்யாணத்தில் ஏற்படுற விரக்தியினால் தற்கொலை, திருமணத்துக்கு மீறிய உறவு, கொலை, கொள்ளை, செயின் பறிப்பு, இப்படி ஆண்களால் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸோ ஒரு உடலால் ஒரு மனதளவில் ஒரு தைரியசாலியாகவும் வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் உடல் அளவில் அவங்க கொஞ்சம் பலம் குறைஞ்சவங்களாக இருக்கிறதுனால அவங்க தான் உஷாராக இருக்கணும். ஆண்கள்கிட்ட பழகும் போதோ இந்த சமுதாய நிகழ்வுகள் போதோ ரொம்ப ஜாகிரதையாக இருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு முழு பொறுப்பு பெண்கள் கிட்ட தான் இருக்கு. அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. அவங்க எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? இருந்தாலும் சமூக விரோதிகளை களை எடுக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு அத்வான காட்டில் இந்த மாதிரி சாராயம் எல்லாம் விற்கிறாங்க, கொள்றாங்க, குற்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குன்னாக்கா அந்த இடத்துல இவங்க முறையாக பேட்ரோல் பண்ணி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது காவல்துறையோட கடமையாக இருந்தால் கூட முழு முதல் கடமை தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு பெண்கள் கிட்ட தான் இருக்கு. என்னதான் நம்ம இந்தியாவில் பெண் உரிமை சொன்னாலும் சரி, பெண்களை கடவுளாக சக்தியின் வடிவமாக வழிபட்டாலுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு உடனடியாக மிக கடுமையான தண்டனை விதிக்கிறது ஆண்களை கொஞ்சம் ஒரு பயத்தில் வைக்கும். இந்த மாதிரி குற்றங்கள் செஞ்சாக நமக்கு உடனடி தண்டனை இருக்கு அப்படிங்கிறதுனால பெண்கள் சக்தி மகத்தானது. ஒரு பெண்ணு நினைச்சாக்கா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அது ஒரு சமுதாயத்தையும் சரி, ஒரு ஆணுடைய வாழ்க்கையும் சரி. இன்னைக்கு தந்தி பேப்பரில் கூட பார்த்தேன், அகமதாபாத்தில் கள்ளக்காதலனோட சேர்ந்து ஒரு பெண்ணு தன்னுடைய புருஷனை கொலை பண்ணி வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டாங்களாம், சினிமா படத்தில் வர மாதிரி. கிருஷ்ணகிரியில் ஒரு விடுதியினுடைய குளியல் அறையில் கேமரா வச்சுருக்காங்க. யார் அது வச்சதுன்னு பார்த்தாக்கா ஒரு பெண்ணே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக பெண்களும் சரி ஆண்களும் சரி குற்றங்களில் ஈடுபடுறது மாபெரும் தவறு. இந்த பதிவோட இறுதியில் நம்ம சொல்கிற கருத்து என்னன்னாக்கா,
பெண்கள் வந்து மிக 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 ஜாகிரதையாக இருக்கணும். அது உறவுகள், ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தன்னோட பெற்றோரை நம்பணும். நம்ம பெற்றோர்கள் வந்து நமக்கு நல்லது தான் செய்வாங்க, அவங்க வந்து கெடுதல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள்கிட்ட கலந்து பேசி, அனுபவஸ்தர்களோட பெரியவங்க கிட்ட கலந்து பேசி, எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதை எடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு எதிரான வன்முறைகள் குறையும், அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும். அரசாங்கமும் கல்வித்துறையும் பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு வழங்கணும். அவங்க படிக்கும்போது இந்த வாழ்க்கையியல் கல்வியை பற்றி, காதல், கல்யாணம், விவாகரத்து இப்படி போகுது இல்லைங்களா, எல்லாத்துலேயுமே பெண்கள் எவ்வளவு உஷாராக நடந்துக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு, பெற்றோர்களும் சரி, அரசாங்கமும் சரி, கல்வி நிலையங்களில் அவங்க டீச்சர்ஸும் சரி, ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மாதிரி இதை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னோட கருத்துக்கு மாறான கருத்தோ ஆதரவான கருத்தோ எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் வானமே எல்லை. தேங்க்யூ.